Hi guys, this is Anu. Okay, data types la previous video என்ன பார்த்தோம் அப்படின்னா numeric data types பார்த்தோம். அதோட continuation இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா strings பத்தி பார்க்க போறோம். ஸோ strings எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதோட என்னென்ன built-in functions இருக்குது, அதை பற்றி ஒரு brief வீடியோ தான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக எல்லா செஷனோட வீடியோஸும் உடனே நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் ரெஃபரன்ஸ் பண்ணலாம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் பண்ணலாம், ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸில் பண்ணலாம், அண்ட் தென் ட்ரிபிள் டபுள் கோட்ஸில் பண்ணலாம். இந்த ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் எதுக்காக அப்படின்னா மோர் தென் லைன்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்குரிய குவாட்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சிங்கிள் குவாட்ஸ் அண்ட் டபுள் குவாட்ஸ் எப்பயும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இந்த ட்ரிபிள் சிங்கிள் குவாட்ஸ் அண்ட் ட்ரிபிள் டபுள் குவாட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ண போகிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபைன் சிம்பிள்ஸ். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ சூஸ் பண்ணுறோம் அது அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆர்டர் சீக்வன்ஸை தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ ஹாவ் டு ஸ்டோர் தி ஹலோ அப்படிங்கிற வேர்ட் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுப்போம். அதாவது இது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், உங்களோட முடிகிறதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹச் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்டிஆர் ஆஃப் 0 அப்படிங்கிறதுல ஹச் அப்படிங்கிற ஒரு லெட்டர் ஸ்டோர் ஆகும். அடுத்து எஸ்டிஆர் ஆஃப் 1 அப்படிங்கிறதுல இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் ஆகும். நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் ஹலோ பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்கும் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம எங்கே பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷனை பற்றி சொல்கிறது. இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நாட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஹலோவில் இருக்க எல்லை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு பெரிய லைன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். ஓகே, ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்ட்ரிங்ஸோட ரெப்ரசன்டேஷன் அண்ட் தென் ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இட்ஸ் அ கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸையுமே கேபிட்டல் லெட்டரில் மாற்றும், அதான் அப்பர். லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லா இதையும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா லோயர் லெட்டரில் மாற்றிக்கும். கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும், அதில் இஸ் எத்தனை தடவை வந்திருக்கு, வாஸ் எத்தனை தடவை வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் சர்ச்சிங்கில் நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும், அதில் நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அந்த கீவேர்டு எந்த டாக்குமெண்ட்டில் அதிகமாக இருக்கும் அதை ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் நீங்கள் கொடுத்துருக்க வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறது தான் கவுண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபைண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு பேராகிராஃபில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஃபைண்ட் பண்ணி அதோட பொசிஷனிங்கை கொண்டு வந்து கொடுக்குறது. ரீப்ளேஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பேராகிராஃபில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. லென்த் அப்படின்னா உங்களோட ஒரு வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் தி வேர்டு, அதான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்போது நம்ம எப்படி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூபிட்டரில் வரும். ஓகே, அகெயின் ஐ ஹாவ் டு ஓப்பன் தி நியூ அண்ட் தென் பைத்தான். ஸோ இது நம்ம சொன்ன மாதிரியே தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர். ஓகே, இதை நான் சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா டோனி. ஓகே, அதே மாதிரி நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள். நான் பேசிக் பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ட்ரிபிள் டாட்ஸ் வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண பேராகிராஃப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட மல்டிபிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ட்ரிபிள் சிங்கிள் குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மை ஃபேவரட் ஸோ கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ண போகிறேன். மை ஃபேவரட் கேம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்னோட கேம் சேவாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கேப் என்ன இது பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பிளேயருக்கு பக்கத்தில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா I have to give the name, that is Tony. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேவரட் பிளேயர் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நான் ஃபேவரட் பிளேயர் பக்கத்தில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ப்ளஸ் பிளேயர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். இங்கே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் என்ன பண்ணணும், மை ஃபேவரட் கேம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா கிரிக்கெட். அதுக்கப்புறம் திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். அகைன் அடுத்த ஸ்ட்ரிங் எனக்கு ஃபேவரட் பிளேயர் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனி அப்படிங்கிறது எனக்கு வரணும். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் என்ன பண்ணால் ஜாயின் பண்ணுது. ஸோ மை ஃபேவரட் கேம் கிரிக்கெட் அண்ட் தென் ஃபேவரட் பிளேயர் டோனி. இந்த /t எதுக்கான இந்த டேப் ஸ்பேஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாயினிங் த ஸ்ட்ரிங், ஓகேங்களா, இல்லை கம்பைனிங் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே எப்படி கன்கார்டினேஷன் பண்ணுறது, அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், ஸோ ஃபர்ஸ்ட் _ நேம் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏஞ்சல். என்னோட லாஸ்ட் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ரவி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஜாயின் பண்ணி என்னோட ஃபுல் நேம் எப்படி இருக்குன்னா ஏஞ்சல் ரவி அப்படின்னு சொல்லி எனக்கு வரணும். நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேமில் ஃபுல் நேம் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் என்னோட லாஸ்ட் நேம் ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஃபுல் நேம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஏஞ்சல் ரவி அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ஃபார்ம் ஃபில்லிங் அப்ளிகேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று கொடுத்துருப்பீங்க, லாஸ்ட் நேம் ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஆனால் ரிட்ரைவ் ஆகிறப்போ உங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு நேம் வரும். அதுக்கெலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ரவி அப்படிங்கிறது என்னோடய ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி இதாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லோயர் கேஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அப்பர் கேஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரிண்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே அப்பர் கேஸ். ஸோ என்னோடய அப்பர் கேஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் என்னவா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாக வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டாட் அப்பர் அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்கு. ஸோ அப்பர் கேஸில் ஏஞ்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஸ்மாலில் கொடுத்துருக்கேன், ஏ மட்டும் தான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே எனக்கு கேபிட்டல் லெட்டரில் வருது. ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லோயர் கேஸ். இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோயர். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே எனக்கு என்ன வந்திருக்குன்னா ஸ்மால் லெட்டரில் வந்திருக்கு. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த்து. ஓகே, பக்கத்தில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கம்மா. ஓகே, என்னோட ஓகே ஃபர்ஸ்ட் நேமோட லென்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ என்னோட லென்த் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
len ஆஃப் லென்த். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 5. ஓகே, ஸோ இதில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏஞ்சல் ரவியில் எத்தனை தடவை எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஐ ஹாவ் டு பிரிண்ட் count function. ஸோ இந்த கவுண்டில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கவுண்ட். ஓகே, உங்களோட என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கிற எதை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டாட் கவுண்ட். ஓகே, இதில் எனக்கு எத்தனை தடவை அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது எனக்கு என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டில் வரல. அப்படின்னா இங்கே நான் கேபிட்டல் கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் தென் ஸ்மால் இப்போ நான் இதில் கேபிட்டல் கொடுத்தேன் அப்படின்னா கவுண்ட் எத்தனை தடவை வந்திருக்கு? 1 டைம் வந்திருக்கு. இதே இது நீங்கள் ஃபுல் நேமில் கொடுத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ரவியில் இருக்கிற வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னா ஸ்மால் ஒரு தடவை வந்திருக்கும், கேபிட்டல் ஒரு தடவை வந்திருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட். ஸோ உங்களோட வேரியபிள் நேம் டாட் கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன இது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணணுமோ அதோட லெட்டரை இங்கே கொடுக்க போகிறீங்க. அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ்க்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபுல் நேமில் இருக்கிற, ஓகேங்களா, என்னோடய ஃபுல் நேம் அதில் இருக்கிற எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு சேஞ்ச் ராஜ். ஓகேவா, ஸோ என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோட என்ன இருக்குன்னா கேபிட்டல் ஆர். ஸோ ரவி அப்படிங்கிறது இருக்குது, இதை நான் என்னென்னு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறேன். ஸோ இப்படி மாற்றினீங்க அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கீழே பாருங்கள். ஏஞ்சல் ராஜ். அப்போ ஏஞ்சல் ரவிங்கிறது எப்படி மாறி இருக்குது அப்படின்னா ஏஞ்சல் ராஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாறி இருக்கு. இதான் என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ ரீப்ளேஸ் அப்படின்னா என்னது, உங்களோட ஓல்டு ஒன்னோட உங்களோட நியூ ஒன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணால் கவுண்ட் ஆப்ஷனல் எதுவுமே கொடுக்கலன்னா ஒரு பேராகிராஃபில் இருக்க எல்லாமே என்ன ஆகுனா சேஞ்ச் ஆகும். இங்கே 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் ரவிங்கிறது ராஜுன்னு மாறும். ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷனல். ஸோ கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ நம்ம வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், ரீப்ளேஸ் ஆல் வேணுமா இல்லை ரீப்ளேஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் இது. ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எல்லாமே ரீப்ளேஸ் ஆகும். அந்த கவுண்ட் கொடுத்தீங்கன்னா எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை மட்டும் அந்த ரவிங்கிறது ராஜுங்கிறதா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நான் இதெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எதில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.